ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் டெஸ்ட் நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இப்போ வந்து தமிழ் டெஸ்ட் வந்து வரப்போகுது. மார்ச் 28லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டெஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி படிங்க. கொஸ்டினை பொறுத்தளவுக்கு வந்து டிஎன்பிசி தரத்துக்கு எந்த அளவுக்கு டிஎன்பிசி எடுக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறப்ப கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்ப இந்த டெஸ்ட் மட்டும் இல்லை, எதுவுமே வந்து பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எந்த சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, தமிழ், மேக்ஸ், சயின்ஸு எல்லாத்துக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து அதை வச்சு ரிலேட்டடாக படிங்க. ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை சுற்றி தான் கொஸ்டினே எடுக்க போகிறான். நீங்கள் அதை விட்டுட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் போகிறாங்க அந்த இன்ஸ்டியூட்டில் போகிறாங்கன்னு அங்கங்கே போயிட்டு அவங்க வந்து எந்த கொஸ்டினுமே அட்டன் பண்ணவே கூடாது அப்படிங்கிறக்காண்டி கொஸ்டின் எடுப்பாங்க. ஆனால் டிஎன்பிசி மட்டும்தான் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுற இடத்துல 10 கொஸ்டின் வச்சுருவான். ஒரு 2 கொஸ்டின் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் அந்த டிஎன்பிசி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வெற்றி வந்து அவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் வந்துடும். அப்புறம் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. படிக்கிறப்ப வந்துட்டு அங்கே போகணும் இங்கே போகணும் அதெல்லாம் நினைக்காதீங்க. போகலாம், வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து ஜாலியாக இருக்கலாம். ஒரு சிலர் வந்து புத்தக பிரியராகவே இருப்பாங்க, அந்த புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் படிக்காதீங்க. போங்க, உங்களுக்கு எங்கே போகணுமோ போங்க, ஒரு படத்துக்கு போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போய் சுற்றுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். சும்மா ட்ரெஸ்ஸாக வந்து உட்காந்து படிக்கலாம் முடியாது. கடைசி வரைக்கும் படிக்கவும் முடியாது. ஏன்னா அது ஒரு மன அழுத்தத்தை தான் தரும். எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமுக்குன்னு ஒரு 3 மாதம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜாலியாக படிங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? படித்தது எதுவுமே படித்த மாதிரியே இருக்காது. இப்போ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம், எதில் தப்பு விடுறோம். ஒரு சில்லி கொஸ்டினாக இருக்கும், அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் விட்டுருப்போம். அது நமக்கு நல்லா தெரியும் அந்த கொஸ்டின். ஆனால் அந்த கொஸ்டின் போய் நம்ம டெஸ்ட்டில் தப்பு பண்ணிட்டு இருப்போம். ஒரு டைம் ஒரு டெஸ்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த கொஸ்டின் தப்பே வராது. இந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய கொஸ்டின் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இப்போ வந்து வீட்டில் இருந்து படிக்கிறவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்லைனர் கொஸ்டின் நிறையா படிங்க. இப்போ ஒரு குரூப் 4 பொறுத்தளவுக்கு ஒன்லைனர் கொஸ்டின் வந்து, ஏன்னா டிஎன்பிசி பேட்டர்ன் என்ன தான் மாற்றினாலும் திடீர்னு கொண்டு வந்து ஒன்லைனர் கொஸ்டின் தான் வைப்பான். ஒரு சில டைம் கூட்டிருக்காருனப்போ ஒன்லைனர் கொஸ்டின் நிறையா படிங்க. அது ரிப்பீட்டாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோதான். ஒரு பாடம் இருக்குன்னா, சிந்து சமொழி இருக்குன்னா மிஞ்சி போனால் என்ன போயிருப்போம், ஒரு 6வது ஒரு சிந்து சமொழி இருக்குது, மிஞ்சி போனால் ஒரு 30 கொஸ்டின் இருக்குமா, அதை தாண்டி கொஸ்டின் வரப்போகிறது இல்லை. அதனால் அது திருப்பி நீங்கள் படிக்கிறப்ப அந்த கொஸ்டின் இவ்வளோ தான். அந்த கொஸ்டின்னாலே இப்படி தான் எடுப்பான். சும்மா அதுக்காண்டி என்னது, சும்மா அதில் ஏகப்பட்ட கதை இருக்கும், அந்த கதையெல்லாம் கொஸ்டினாக எடுத்து வைக்க மாட்டான். அதில் இருக்கிற கோர் பாயிண்ட்டை மட்டும்தான் எடுப்பான். அதனால் நீங்கள் ஒன்லைனர் கொஸ்டின் நிறையா படிச்சுட்டே இருங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு அதுவும் பழைய டிஎன்பிசி கொஸ்டின் தான். டிஎன்பிசி கொஸ்டினில் இருக்கிற ஒரு 15 மாடல் 20 மாடல் இருக்க போகுது. அந்த மாடல் ரிலேட்டாகவே படிங்க. ஒரு மேக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் வரலைன்னா அதை விட்டுருங்க. அது போயிட்டு அந்த 1 மார்க்குக்காண்டி தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு மற்றதை படிங்க. மேக்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், அது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதை தாண்டி வெளியெல்லாம் போகாதீங்க. அதில் இருக்கிற மாடலை மட்டும் பார்த்துட்டே இருங்க, அவ்வளோதான். டிஎன்பிசிக்கே அவன் எங்கே போய் மாடல் எடுப்பான்? பழைய கொஸ்டினாக எடுத்து வைப்பான். அதில் என்ன பேஜ் நம்பர் இருக்கும், அந்த கொஸ்டினோட நம்பர் 14ன்னு போட்டு அந்த 14 தூக்கி கட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து அடுத்த எக்ஸாமில் வச்சுருப்பான். வேறு எதுவுமே இருக்காது. நிறையா கொஸ்டின் நீங்கள் மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்னடா நம்பர் போட்டிருக்கு, 2 நம்பர் போட்டிருக்கு, என்னென்னு பார்த்தா அவன் பழைய கொஸ்டின்லேருந்து அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பான். இதை மட்டும்தான் டிஎன்பிசி பார்த்துருக்கான். இப்போ என்ன, ஒரு 2 கொஸ்டினை சேர்த்து மொத்தமாக வச்சு ஒரு கொஸ்டினை வச்சுக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்லைனராக இருந்த கொஸ்டின்லாம் இப்போ என்ன கூட்டிருக்காருன்னா எங்கேருந்து வருது, 2 பாயிண்ட் 2 கொஸ்டின் ஜாயின் பண்ணி சேர்த்து வந்துச்சு. ஏன்னா எல்லா கொஸ்டினும் எடுத்துட்டான் அவனுக்கு. அது தவிர வேறு கொஸ்டின் அதுக்கு தான் அப்பப்போ புக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்களே விளையாடுறதுக்காண்டி. அதனால் அந்தந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் பழைய கொஸ்டின் நிறையா பார்க்க தான் உங்களுக்கு இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படி தெரியும். ஒரு புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடத்துலேருந்து என்னென்ன கொஸ்டின் பழைய கொஸ்டின் எடுத்திருக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஏகப்பட்ட கொஸ்டின் எல்லா சேனல்லையும் போட்டிருக்கான். இந்த சேனல் அந்த சேனல் சொல்ல நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ரிலேட்டடான கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு இப்போ சிந்து சமொழி எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், சிந்து சமொழி படிக்கணும்னா அதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்டுங்கன்னா இவ்வளோதான். அந்த ரிலேட்டடான கொஸ்டின் தான் பார்க்கணும். அதை சுற்றி தான் நீங்கள் படிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா அது வரவே வராது. அதை போய் நம்ம படிச்சுட்டு நம்ம படித்தேன், எவ்வளோ தான் படித்தேன், புக்கு படித்தேன், அந்த மெட்டீரியல் படித்தேன், எதுவுமே வல்லன்னு சொல்லிகிட்டே இருப்போம். அதை விட்டுட்டு டிஎன்பிசி நான் இப்போ ஒரே ஒரு இதுதான், என்ன பழைய கொஸ்டின் தான் உங்களோட இது தாரக மந்திரமே, அதுதான். அதை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன், மந்தக்காரன், நண்பன், ஃப்ரெண்டு எல்லாருமே கேட்பானுங்க. என்ன கேட்பானுங்க, என்னம்மா இவ்வளோ நாளாக படிக்கிற, 1 வருஷமாக படிக்கிறேன், 4 வருஷமாக படிக்கிறேன், 5 வருஷமாக படிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அது பொறுத்தான். ஒருத்தன் வந்தவனே 6 மாதத்தில் பாஸ் பண்ணி போகிறான், அதுக்காண்டி அவன் வந்தவனே நல்லா படித்தான் போயிட்டான் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு இருப்பான், ஆனால் எக்ஸாமில் அந்த 3 மணி நேரம் என்ன போய் ப்ரெசென்ட் பண்ணி தான் அதில் போய் ஒழுங்காக பண்ணாமல் ஒரு சின்ன மிஸ்டேக்கில் விட்டுட்டு வருவான். அதுக்காண்டி அவன் வந்து முட்டாளும் கிடையாது. அவன் இவனுக்கு மேலே நல்லா தான் படிக்கிறான். அந்த இடத்துல அவனால் எப்படி இது பண்ண முடியும் அப்படி, அது மட்டும்தான் முக்கியம். நீங்கள் என்ன தான் படித்தாலும் வருஷக்கணக்கில் படித்தாலும் அந்த 3 மணி நேரம் நீங்கள் போயிட்டு எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி தான். அதுக்காண்டி எல்லாம் சொல்லுவாங்க, என்னப்பா இன்னுமா படிச்சுட்டே இருக்கேன்னு. அதெல்லாம் நீங்கள் காதிலே வாங்காதீங்க. நம்ம படிக்கிறத வந்து வெளியில் தெரியாமல் பார்த்துங்க. சொந்த பந்தம் எங்கிட்ட ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், யார் கேட்டால் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்,
இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன், 50,000 கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவனுக்கு என்ன நம்ம சம்பளமாக கொடுக்க போகிறது இல்லைல்ல. அதனால் அப்படி நீங்கள் ஒரு 2 டைம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்கவே மாட்டான். நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறப்ப தான் திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரே கேள்வி தான் படிச்சிருப்பேன். நல்லா பார்த்தீங்கன்னா அவனோட பையனே வேலைக்கு போயிருக்க மாட்டான். ஆனால் அவன் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான், என்னப்பா இன்னுமாப்பா வேலைக்கு படிக்கிற ஒரு 10,000 வேலைக்கு போக வேண்டியதானே, இந்த வேலைக்கு போக வேண்டியதானே. நீங்கள் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதை அப்படியே மாற்றி சொல்லுவாங்க. தெரியும் அந்த தம்பி படிச்சிருவாப்புல, அந்த பொண்ணு எப்பயுமே படிச்சுட்டே இருக்கும், படிச்சிடும், அப்படி இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்கள் வேலை என்ன, படிக்கிறது தானே. திரும்பி படிச்சுட்டே இருங்க. ஏன்னா இதுக்குள்ளே வந்தாச்சு. படிப்பு டிஎன்பிசி போனால் டிஎன்பிசியில் தான் போகணும் அப்படிங்கிற 1 வருஷம் 2 வருஷம் போட்டதுக்கப்புறம் நம்ம மைண்டே ஏற்றுக்காது வேற ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. ஏன்னா நம்ம இதில் தான் போட்டோமே 2 வருஷம், இதில் உழைப்பு போட்டாச்சு, இது தவிர நமக்கு என்ன வேலை தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதனால் டிஎன்பிசிக்கு வந்ததுக்கப்புறம் யாருக்குமே வேலை கிடைக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம அதில் கண்டினியூட்டியாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த இதில் வந்து வேலை கிடைக்காம யாருமே இல்லை. எனக்கு ஒரு சார் சொன்னார், வேலை கிடைக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போயிட்டா கண்டிப்பாக நம்ம அந்த ஃபீல்டை விட்டு போன மாதிரி தான். நீங்கள் அந்த ஃபீல்டுலேயே இருந்துட்டு எதையோ ஒன்று படிங்க, அதை தான் படிக்கணும், இதை தான் படிக்கணும், இந்த எக்ஸாம் படிக்கணும், ஏதோ ஒரு எக்ஸாம் படிங்க. எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக கம்பல்சரி வேலை கிடைச்சே ஆகும். அதனால் இந்த வர்ற எக்ஸாம் வந்து டெஸ்ட்டு வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு பழைய கொஸ்டின் நிறையா பாருங்கள். நாங்கள் போடுற கொஸ்டின் இல்லாமல் நீங்கள் பழைய கொஸ்டின் நிறையா பாருங்கள். நிறையா பார்க்க தான் உங்களுக்கு வந்து உங்கள் டிஎன்பிசி தரத்துக்கு எப்படி இருக்குது, இப்படிலாம் படிக்கணுமோ, இந்த கொஸ்டின்லாம் எடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்க மாட்டோம், இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் எடுக்கானா அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் வரும். அதனால் வர்ற டெஸ்ட்டை வந்து நல்லா ஃபாலோ பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட்.